श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत। बृहदारण्यक उपनिषद அஞ்சாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது பிராமணத்தை நம்ம பார்த்துட்ருக்கிறோம். இந்த பிராமணங்கள் 9வது பிராமணம் வரைக்கும் ஹிரண்ய கர்ப்ப உபாசனா விஷயம் பல வகையாக உபனிஷத்து விவரிக்கிறதுங்க. வேதாந்த வித்தியார்த்திகளுக்கு முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு கூட இந்த உபாசனா விஷயம் அவசரமா இல்லையா అనేది சிலவாட்டி சந்தேகம் வரும். இந்த மாதிரி உபனிஷத்து சொன்னது போல் உபாசனைன்னு சொன்னாவே மானசிக தியானம்தான். அதனால் இப்படிப்பட்ட சில மானசிக தியானங்களாக சொல்லப்பட்ட உபாசனா கிரியைகள் முமுட்சு கூட தேவை. ஞானனிஷ்டவான் ஆகிற வரைக்கும். ஆனால் இவனை எந்த பலத்தனி ஆசிக்கிறதில்லை, ஆனால் செய்வான். ஒரு ரிவரன்ஸ், ஒரு ஏகாகிரத்துக்காக, பக்தி அనే பாவனைக்காக, சமஷ்டி அనే திருஷ்டியோட அப்படி செய்கிறதுனால இவனுக்கு ஃபோக்கஸிங் ஆஃப் த மைண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா சாஸ்திரம் கேட்கணும்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபோக்கஸ்டு மைண்டு தேவை. அது மட்டும் இல்லை, ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் பண்ணுறதுக்கு நிறைய தடங்கள் வரும். ஸோ மோட்ச சாதனைக்காக, மோட்சம் அடையிறதுக்காக எதெல்லாம் தடங்கள் வருதோ அதெல்லாமே நீக்கப்படும் இந்த உபாசனை பண்ணால். அதுக்குன்னு சொல்லிட்டு வேதாந்தம் மறக்கக்கூடாது. நமக்கு ஸ்வர்க்கமோ பித்ருலோகமோ சூரியலோகமோ சந்திரலோகமோ எந்த லோகமும் வேண்டாம். ஏன்னா இது ஒரு புண்ணிய காரியமாக தான் இருக்கும் உபாசனை. இதெல்லாம் ஞானனிஷ்டா ஆகாதவனுக்கு, முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு ஸ்ரவண மனனங்கள் இன்னும் நிறைய தடங்கள் வரும், பல வகையாக வரும். உடம்பு பக்கம் ஆரோக்கியபரமாக வரும், பாஹ்யமாக சுற்றி குடும்பபரமாக வரும், சாமாஜிக பரமாக வரும். நமக்கு உள்ளிருந்தே நம்ம மனசிலிருந்தே இன்னும் கூட சில குழப்பங்கள் தடங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நீக்கணும்னு சொல்லி எனக்கு மோட்சத்துக்கு எந்த ஒரு பிரதிபந்தம் ஏற்படக்கூடாதுன்னு பாவனை மட்டும் வச்சுக்கிட்டு பண்ணிட்டா அவனுக்கு பிரயோஜனப்படும். அதனால் இது சுத்தமாக இல்லைன்னா உபனிஷத்து பல உபனிஷத்துகள் பல உபாசனைகளை சொல்லும். ஆனால் அதில் பலம் சொல்லும் போது அப்படின்னா அவனை பலம் ஆசிச்சு பண்ணியிருக்கணும். வேதாந்த சிரவணத்துக்கு இன்னும் ரெடி ஆகாமல் இருந்திருக்கணும். பல லோகங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்திருக்கணும். அவங்களுக்காக அது அப்படி சொல்லும் தவிர
பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் இப்போது கடந்த சத்சங்கத்தில் கேட்ட இந்த ஹிரண்ய கர்ப்பா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு. நமக்குள்ளே தானே இருக்குது. நான் வெஷ்டியாக இங்கே இருக்க இல்லை, இந்த சரீரம் வச்சுக்கிட்டு இருக்கேனே. இந்த சரீரம் வச்சுக்கிட்டு தானே சிரவணம் பண்ணணும். இந்த சரீரம் இருக்கும்போது தானே நான் சரீரம் இல்லைன்னு சொல்லணும். சொல்கிறதுக்கு புத்தி வேணுமே. அந்த சமஷ்டி புத்தியாக இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன்னு பிரார்த்திக்கிறதோ நினச்சிக்கிறதோ அப்பப்பவே இந்த வெஷ்டினை வந்து அந்த சமஷ்டிలో கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த உபாசனைகள் ரொம்ப உபயோகப்படும். அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து இந்த 5வது பிராமணத்தில் 2வது மந்திரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். முதல் இந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை சொல்லும்போது உபனிஷத்து எப்படி சொல்லியிருக்குன்னா 2 லோக்கஸ் ஸ்தான பேதங்களோட ஆதித்ய மண்டலஸ்த ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு சத்தியம்னு பேர் கொடுத்திருக்கோம். அது முதல் மந்திரத்தில் சொல்லப்பட்டது. இங்கே கூட கொஞ்சம் அதை பற்றி சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிறத ஒரு லோக்கஸ் அப்படின்னு அதி தெய்வ லெவலில் இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பனை சிந்திக்கணும், நினச்சிக்கணும். ஆதித்ய மண்டலம். அப்போது அந்த ஆதித்யனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அது சொல்லிக்கிட்டு தியானம் பண்ணலாம். அதே ஆதி தெய்வீக ఆదిత్య మండలத்தில் இருக்கிற హిరణ్య గర్భనే ఆధ్యాత్మిక లెవెల్లో వెష్టి ఒక మనుషుని శరీరత్తులో இந்த ரைட் ஐలో அதே சூரியன் சக்தினை அங்கே மையமாக வச்சு இந்த இண்டிவிஜுவல் ஒரு மனிதனுக்கு அந்த சூரியனுடைய சக்தி வருது. சூரியனால் என்னென்னலாம் பார்வு அதெல்லாம் வருது. அப்போ ஹிரண்ய கர்ப்பன் அவரே தான் இங்கே இருக்கார். அப்படி பேசும்போது 2 சைடு பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே அதி தெய்வம் அத்தியாத்மம் இன்டர் டிபெண்ட்னு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் 2வது விஷயம் என்னன்னா இந்த இவனுக்கு வந்து இப்படி சிந்தித்து தியானம் பண்ணுறதுனால உபாசனை பண்ணுறதுனால அந்த சமஷ்டியில் இருக்கிற ஆதித்ய ரூபத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் இவனுக்கு பிளெஸ் பண்ணுவார். எதுக்கு பிளெஸ் பண்ணுவார்? சத்தியத்தை உணர்த்துக்கு. ஏன்னா அவர் சத்தியஸ்வரூபம்னு சொன்னோம் இல்லையா, நீயும் சத்தியம் உணர்த்துக்காக நானும் உனக்கு அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி பிளெஸ் பண்ணால் நமக்கு தடங்களில் வந்து வராமல் இருக்கும், வந்தாலும் சமாளிச்சுக்கிறோம், அப்படியே போகலாம். இது மியூச்சுவல் இன்டர் டிபெண்டன்ஸ். அப்படி சொல்லும்போது இன்னொரு சைடு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு அரிஷ்ட தர்சனம் ஆர் துஷ்ட தர்சனம் அப்படின்னு அந்த இனிமேல் இவனுக்கு காலம் ஆயிடுத்து மரண சமயத்தில் அவனை சூரியனை வந்து ரொம்ப சுலபமாக சந்திரன் பார்க்கறது போல பார்க்கலாம். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா அந்த சக்தி இவனுக்கு கண்ணில் வந்து குறைஞ்சதுனால இவனுக்கு வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற சூரியன் இது முன்னாடி பார்க்க முடியாது. ஆனால் இப்போது அவனை ரொம்ப ஈஸியாக பார்ப்பான். ஆனால் அது அரிஷ்டம். அரிஷ்டம்னா பேட் ஒமன், ஒரு அபசகுனம். அது அர்த்தம் என்னென்னா அந்த மனுஷனை சரீரம் விட்டுட்டு போக போகிறான் அப்படின்னு இந்த விஷயத்தின்னு கூட அந்த 2வது மந்திரத்தில் சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்ததாக 3வது மந்திரத்தில் அதே ஹிரண்ய கர்ப்பனுடைய உபாசனை அதே ஆதித்ய மண்டலம் வச்சே இன்னொன்று விதமாக சொல்லும்போது அங்க உபாசனா, ஹிரண்ய கர்ப்பனுடைய அங்க உபாசனா. 3வது மந்திரம் படிக்கிறேன். ய ஏஷ ஏதஸ்மின் மண்டலே புருஷஸ்தஸ்ய பூரிதி சிர ஏககம் சிரஹ ஏகமேததக்ஷரம் புவ இதி பாஹு
द्वौ बाहू द्वे एते अक्षरे स्वरिति प्रतिष्ठा द्वे प्रतिष्ठे द्वे एते अक्षरे तस्योपनिषद अहरिति हन्ति पाप्मानं जहाति च य एवं वेद. இது இப்படி தான் வேதம் டிக்ளேர் பண்ணுறது சொல்கிறது. எப்படி அதே ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற அதே ஹிரண்ய கர்ப்பன் உபாசனை தான் இதையும். ஆனால் அங்க உபாசனைகள் அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு இருக்கிற 3 முக்கியமான சரீர பாகங்களாக நினச்சி உபாசனை பண்ணணும். அதுக்கு என்ன சொல்கிறதுன்னா 3 வியாகிருதிಗಳನ್ನು 3 அவயவங்களாக எடுத்துக்கணும். வியாகிருதிಗಳನ್ನು பூஹு புவஹ சுவஹ. இது தைத்திரத்தில் கூட நம்ம பார்த்தோம். திரிஸ்ரோ வியாஹிருதய ஓம் பூரி பூரிதி பூஹி பூஹு பூரிதி சுவரிதி. ఈ 3மே கூட ஏதஸ்திரிஸ்ரோ வியாஹிருதய அப்படின்னு தைத்திரியத்தில் பார்த்தோம். வியாகிருதிகள் காயத்ரி மந்திரத்தில் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது மந்திரத்துக்கு கீழே வராது. ஆனால் அது முன்னாடி சொல்கிற தியானம் போல் அது ஆஹுருதி வியாகிருதி மந்திரங்கள். அது 3 சொல்கிறது. அப்படி சொல்லும்போது பூஹு அனே வியாகிருதிக்கு ஹிரண்ய கர்ப்பனுடைய தலை நினச்சிக்கணும். அதே ஆதித்ய மண்டலத்தில் தான் பூஹு అనేది தலையா. இது ரொம்ப இமேஜினேட்டிவ் வரும். அப்புறம் சுவஹ புவஹ ரெண்டாவது. புவஹா சொல்லும்போது அவருடைய 2 கைகளும் நினச்சிக்கணும். அப்புறம் சுவஹா சொல்லும்போது 2 கால்களும் நினச்சிக்கணும். ஸோ தலை 2 கால் 2 கைகள். பூஹு புவஹா சுவஹா. பூஹுன்னா ஒரு அக்ஷரம், அதுக்கு ஒரு தலை, ஒரு வியாகிருதி, ஒரு அங்கம் தலை ஆயிடுத்து. புவஹா ஒரு வியாகிருதி, அது 2 கை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்தால், அதே போல் சுவஹா இன்னொரு வியாகிருதி. ஆனால் 2 கால்கள் எடுத்துக்கணுமே, 2 ஆயிடுது அப்படின்னு உனக்கு சந்தேகம் வருமோ அப்படின்னு சொல்லி உபனிஷத்தை நானே சொல்கிறேன். அப்படி சந்தேகம் கிடையாது, கரெக்டு தான். பூஹு అనేది ஒரு அக்ஷரனால ஒரு தலை சரியா இருக்கு. பூவஹ 2 அக்ஷரத்தினால 2 கைகள். சுவஹால 2 அக்ஷரம் இருக்கிறதுனால 2 கால்கள். அதனால நீ ஒன்று அவயம் தானே அப்படின்னு நினச்சிக்காது. 3 வியாகிருதிகளான கூட இப்படி இந்த 2 அக்ஷரங்கள்னால அது 2 மொத்தத்தில் ஹிரண்ய கர்ப்பத்தனை அங்க உபாசனை தலை கால்கள். பொதுவாக புராணத்தில் நார்மலாக சொல்லும்போது பூஹு புவஹா சுவஹான்னு இப்படி மேலேக்கு சொல்லுவோம். ஆனால் இப்போ பாருங்க, மேலேருந்து கீழே தலை கைகள் கால்கள். இதில் என்ன புரியுறதுன்னா பூலோகம் எவ்வளோ முக்கியமானது தெரியுறது இல்லை. மனுஷனுடைய மனுஷ சரீரம்ல தலை எவ்வளோ முக்கியமானது தெரியுது இல்லையா? அதனால் தலை முக்கியம். அங்கே தான் யோசிக்கிறான், அங்கே தான் சிந்திப்பான், அங்கே தான் எல்லாம். அப்போது பூலோகம் தலை போல் புரியுறதா? ஸோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி சொல்லி அந்த ஆதித்ய மண்டலத்தில் அது கூட அதுக்கப்புறம் உபனிஷத்து இங்கே என்ன சொல்லுதுன்னா, அப்படிப்பட்ட ஆதித்ய மண்டலத்தில் பாவிச்ச அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு ரகசிய நாமம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் விவரிக்கிறது அந்த கடைசி வரியில். என்னன்னா, ரகசிய நாமம் இஸ் ஈக்குவல் டு உபனிஷத்து. அப்படின்னு உபனிஷத்து அண்ணா அதுக்கு ஒரு அர்த்தம் ரகசிய நாமம்னு புரியுறதா? ரகசிய நாமம்னு உபனிஷத்து. அப்படின்னு உபனிஷத்துன்னா ரகசிய நாமம். நாமம் உபனிஷத்து இல்லை, உபனிஷத்துன்னாவே ரகசிய நாமம்.
இந்த கருத்து நம்ம இது முன்னாடி வேறு அத்தியாயத்தில் பார்த்தோம், ஞாபகம் இருந்திருக்காது. பிரம்மனுக்கு ஒரு ரகசிய நாமம் கொடுக்கப்பட்டது. அங்கே ரொம்ப பாஷ்யம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணோம். சத்யஸ்ய சத்யம் அனே ரகசிய நாமம். மூர்த்தாமூர்த்த பிரபஞ்சமான சத்தியத்துக்கு கூட சத்தியமாக இருக்கிறதுனால சத்யஸ்ய சத்தியம் பிரம்மா. அதனால் அதே தான் இங்கேயும் சொல்லி என்ன அந்த ரகசிய நாமம்னா உபனிஷத்து என்ன சொல்கிறேன்னா அஹஹ அஹஹ விசர்க. இந்த பதம் ரெண்டு டிஃபரெண்ட் மூலம் ரூட்ஸில் அர்த்தம் எடுத்துக்கிட்ட ரெண்டு விதமான அர்த்தம் வரும். ஒன்று ஆஹன் ஆஹந்தி அப்படின்னா டிஸ்ட்ராயர், நாசனம் செய்கிற, நீக்கிற ஆஹன் ஆர் ஆஹந்தி. இன்னொரு அர்த்தம் ஆஹா ஹா தீர்க்கம். ஆ இஸ் ஓன்லி எ ப்ரிஃபிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் வரும்னா ஆஜஹாதி அப்படின்னா டு கிவ் அப், அங்கே டு டிஸ்ட்ராய் அர்த்தம், இங்கே டு கிவ் அப். இப்போ இந்த ரெண்டுத்துன்னு சேர்த்து எடுத்துட்டா இந்த உபாசகன் ஆஹந்தி சர்வ பாபானி ஆஜஹாதி சர்வ பாப்பானி. பாப்பங்களெல்லாம் இவனும் டிஸ்ட்ராய் பண்ணுவான். இவனு பண்ணுவான்னா இவனோட உபாசனா பலம்னால. பாப்பம்னா என்ன தடங்கள் சொன்ன இல்லையா, ஏதோ ஒரு பக்கமான இவனை சத்தியத்தை உணர்றதுக்காக போக விடாமல் என்னென்னமோ எதாவது பண்ணும். அதனால் ஆஹந்தி சர்வ பாபானி ஆஜஹாத்தின்னா ஹி கிவ்ஸ் அப். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் ஆக்சுவலி. ஆனால் உபனிஷத்து இந்த ரெண்டு ரூட்ஸ் பற்றி சொல்லாமல் அங்கே கடைசியில் பார்த்தோன்னா ஆஹரதி ஹந்தி ஹந்தி பாப்மானம் ஜஹாதி. அதே நான் அது ரெண்டு வகையான ரூட்டுன்னு சொல்லிட்டேன். அதனால் ஆஹந்தி ஜஹாதி ஜஹாதி அது ரெண்டு அந்த பதம் அங்கே இருக்க பாருங்க. ஸோ ஹி டிஸ்ட்ராய்ஸ் அண்ட் கிவ்ஸ் அப் அப்படின்னா போயிடுச்சு எல்லாம். ஹீன்னா அந்த உபாசனாவுடைய பலம் இன்டைரக்டாக அதுதான் சொல்லிச்சு. ஸோ இது அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு. ஸோ எந்த ஹிரண்ய கர்ப்பன்னு ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற அந்த ஹிரண்ய கர்ப்பன் இந்த ஆகுருத்துகள் மூடு நினச்சி தலை கால்கள் கைகள்னு சொல்லிட்டு தியானம் பண்ணி உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு எல்லா பாப்பங்களும் நீக்கக்கூடியவனாக அந்த ஹிரண்ய கர்ப்பன் இருப்பான், டிஸ்ட்ராய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இங்கே அந்த மந்திரம் முடியறது, அந்த உபாசனை முடியறது. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரத்தில் நாலாவது மந்திரம் யோயம் தக்ஷிணே அக்ஷிணி புருஷஸ்தஸ்ய பூரிதி சிர ஏககம் சிர ஏகமேததக்ஷரம் புவ இதி பாஹு द्वौ बाहु द्वे एते अक्षरे स्वरिति प्रतिष्ठा द्वे प्रतिष्ठे द्वे एते अक्षरे तस्योपनिषद् अहमिति हन्ति पाप्मानं जहाति च य एवं वेद. மேலே படித்த மந்திரம் போல் தான் இருக்குது. எல்லாம் அதே பதங்கள், துவே அக்ஷரே அப்புறம் வியாகிருதி, இது எல்லாம் அதே சொல்லியிருக்கு. அப்போ என்னதான் வித்தியாசம், எதுக்கு இந்த மந்திரம் சொல்கிறது உபனிஷத்து அப்படின்னு சொன்னால், ஆதித்ய மண்டலத்தில் இருக்கிற சூரியனு ஹிரண்ய கர்ப்பனுக்கு ஒரு ரகசிய நாமம் கொடுத்துட்டோம். ஆனால்
இந்த தட்சிண கண்ணில் ஐயில் இருக்கிற ஆதித்யனுக்கு கூட ஒரு ரகசியநாமம் கொடுக்கணும் இல்லையா? அதுதான் அது சொல்கிறதுக்கு திரும்பி அதே விவரணம் கொடுத்துட்டு இப்படி ரகசியநாமம் மட்டும் சொல்லும். அப்போ மேலே சொன்னதெல்லாம் அது அப்படியே அப்ளை ஆகும். இங்கே கூட தட்சிண கண்ணு அக்ஷிணு தட்சிண அக்ஷிஸ்த ஆதித்ய மண்டலஸ்த அதில் இருந்த இங்கே கண்ணில் இருந்த அந்த அதிஷ்டான தெய்வத்துக்கு இதே மாதிரி பூஹு புவஹா சுவஹ ரகசிய நாமம் என்ன அப்படின்னு சொன்னால் அகம் அகம். ஏன் அந்த அகமனே நாமம் இங்கே உபனிஷத்து அதுதான் ரகசிய நாமம்னு சொல்கிறதுன்னு சொன்னால், பிரத்யகாத்ம ரூபேண ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஹிருதயத்தில் பிரத்யகாத்ம ரூபேண அவஸ்தானாத் இது அகம். பிரத்யகாத்ம அன்ன பிரத்யக் அன்ன நெருங்கி உள்ள, பராஞ்சி அன்ன வெளியிலோ, பிரத்யகாத்ம ரூபேண இங்கே தனியாக இந்த விஜானமய கோஷத்திலோ அந்த புத்திலோ பிரதிபலித்து இங்கே அந்த ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டியாக இருக்கிற புத்தி தானே இங்கே கூட வெஷ்டி புத்தியாக பண்ணி அங்கே அகம் அகம்னு சொல்லி வியக்தமாகிறதே. அது அகங்காரம் இண்டிவிஜுவாலிட்டின்னு மறையாது. அது அங்கே இருக்கிறதுனால தானே அது இருக்குது, அங்கே தோணுறது. அதனால் நான் கிளாஸுக்கு போகணும், நான் முக்தி அடையணும், அந்த நான் అనేది ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குல்ல. அது பிரதிபிம்பம் சிதாவாசம் ஏதாவது சொல்லுங்க, பட் எங்கேருந்து வந்துச்சு? இப்போதைக்கு புத்தின்னு எடுத்துக்கிட்டால் புத்தி சமஷ்டி மீடியம், இங்கே வெஷ்டி மீடியம். சமஷ்டி மீடியமில் வந்து இங்கே இருக்கிறதுனால தனிப்பட்ட ஒரு ஜீவராசிக்குள்ளேயும் எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் அது இருக்குது. பிரத்யகாத்ம ரூபேண அவஸ்தானாத் இது அகம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லி பலம் அதே போல் மேலே சொன்னது போல் எப்படி ஆஹந்தி ஆஜஹாதி சர்வ பாபானி. ஸோ அப்படி உபாசனை பண்ணணும், இப்படி உபாசனை பண்ணணும். ஸோ முதல் லோகஸ் மட்டும் சொல்லியாச்சு. இப்போ அந்த லோகஸ் ரெண்டுத்துலேயும் அங்கங்கள் சேர்த்துக்கோன்னு சொல்லிச்சு. சேர்த்துனதுக்கப்புறம் அதோடைய ரகசிய நாமம் அப்படியே அன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே ரகசிய நாமம். இப்போ உனக்கு என்ன தோணுறது? பாபங்கள் போகணும், நான் பாபரகிதன் ஆகணுமனி. ஏன்னா பாபம் இருந்ததுனால தானே புண்ணியம் கூட நால பந்தம் தானே சொல்கிறோம். பட் அட்லீஸ்ட் புண்ணியம் இருந்த நான் தெய்வ காரியம் பண்ணலாம், தர்ம காரியம் பண்ணலாம், இல்லை மோட்ச சாதனைக்கு நான் பண்ணலாம். ரொம்ப பாப்பம் பண்ணிருந்தவனுக்கு இதெல்லாம் எங்கே அசல எட்டுமா கிடைக்குமா? அதனால் நான் பாபரகிதன் ஆகணும். அப்புறம் புரிஞ்சுக்குவேன் புண்ணியரகிதனும் ஆகணும். முதல்ல பாபரகிதன் ஆகணும். அதனால தான் தர்மசாஸ்திரம் முதல்ல வாழ்க்கை முறை விதானத்தினை வேதம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இவன் எப்படின்னு முதல்ல ரிஃபைன்டு பர்சனாக பண்ணணும். அதுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பேசிக்கல் இவன் அஜ்ஞானத்தினால் வரதுனால 3 குணங்களுடைய பவர்னால் இவன் வந்து ரஜோ தமோ குணங்கள்னால அப்படி இப்படி போட்டு அவன் எல்லாம் நாசனம் பண்ணிக்கிறான், அமக்கணம் பண்ணிக்கிறானே. அதனால் நிறைய ஸ்ட்ரிக்ட் ஒரு ரோடு போட்டு கொடுக்கணும். இப்படி தான் போகணும் தர்மம் அப்படின்னு சொல்லணும். இப்போ டிசிப்ளின் అనేది இல்லை. யமனியவங்கள் தர்மமே இல்லாதவனுக்கு எங்கே தான் பிரம்மம் இந்த இது எட்டுமா? ஏதாவது இந்த பக்கம் வருவானா? அதனால தான் அவ்வளவு ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அணி அப்படி இப்படி இருந்தாலும் ஆச்சாரங்கள் இருந்தால் கூட சத்தியத்தினை உணர்றதுக்கு வரதில்லை. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. எவ்வளோ ரிஃபைன்மெண்ட் உண்டு, எங்கோ எப்படியோ அந்த கிருப்பை நம்ம மேலுக்கு அப்படி உணர்றதுனால தான் இப்படி வந்து உட்கார்ந்து இது கேட்குறோம், செய்கிறோம், வேதாந்த சிந்தனை ஆத்ம சிந்தனை பண்ணுறோம்.
இல்லைன்னா நடக்காது. பக்தி அதெல்லாம் பண்ணுவான், அதிலே இருப்பான், அனுஷ்டான உபாசனைன்னு சொல்லிட்டு. பட் சிந்தனை சிரவண ஒரு ஆத்ம சிந்தனைக்கு வரமாட்டான். அது சரி. இப்படி பலமும் சொல்லியாச்சு. ஸோ ஹிரண்ய கர்ப்பனுக்கு சத்தியம் அనే பேர் கொடுத்ததுனால 4வது பிராமணமும் சத்திய பிராமணமே. இந்த 5 கூட சத்திய பிராமணம் தான். ஏன்னா ஹிரண்ய கர்ப்பம் தானே மையமாக வச்சுட்டு உபாசனை எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னது போல் இருக்கு. அடுத்ததாக 6வது பிராமணம். இங்கே வரைக்கும் இப்போது ஓன்லி இந்த பஞ்சம பிராமணத்தில் தான் 4 மந்திரங்கள். மிச்சம் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்துட்டு போனால் ஒன்று மந்திரம் தான் இருக்கும். சரி, 6வது பிராமணம். மனோமயோயம் புருஷः பாஹ சத்யः தஸ்மின் அந்தர்ஹ்ருதயே யதா व्रीहिः வா व्रीहिः वायवः वास एष सर्वस्य ईशानः सर्वस्य अधिपतिः सर्वमिदं प्रशास्ति यदिदं किञ्च. ஒரே மந்திரம், ஒரு பிராமணம். இந்த பிராமணம் ஆரம்பமே மனோமயோயம் புருஷா అని ஆரம்பித்ததுனால இந்த பிராமணத்துக்கு பேர் மனோமய பிராமணம். மனோமய பிராமணம் என்னதான் இங்கே உபாசனை சொல்லப்படுறதுன்னு சொன்னால், குணவிசிஷ்ட ஹிரண்யகர்ப்ப உபாசனா. குணவிசிஷ்டா இந்த மாதிரி உபாசனை இது முன்னாடி. ஆனால் இந்த மாதிரின்னா இந்த பேர், ஆனால் இங்கே சொல்கிற பாயிண்ட்ஸ் வேற இருக்கும். குணவிசிஷ்டானேது இது முன்னாடியும் பார்த்தோம். ஓகே, குணவிசிஷ்ட குணங்கள், அஷ்டகுணங்கள் அப்படி எல்லாம் வேறு இடத்துல அஷ்டகுண சகித ஹிரண்யகர்ப்ப உபாசனா. ஸோ குணவிசிஷ்ட ஹிரண்யகர்ப்ப உபாசனா எங்கே? அந்தர்ஹ்ருதயே, நம ஹிருதயத்துக்குள்ளேயே. ஹிருதயம்னா மனோமய கோஷம். மனோமய கோஷமாக இருக்கிற மேலே சொன்ன கன்க்ளூஷன்லேருந்து இங்கே கண்டினியூஷன். ஓகே, அங்கே என்ன சொன்னோம்? அகமன்னு சொன்னால் பிரத்யேகாத்ம ரூபேணன்னு சொன்னோம். அது எங்கே பிரத்யேகாத்ம ரூபேணன்னு? மனசுக்குள்ளதான், புத்தியில். அதனால் அங்கே ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டோம். வெளியில் வந்து கண்ணுக்கிட்ட வந்தோம், கண்ணில் வந்து ஹிருதயத்துக்கிட்ட போனோம். அதனால இங்கே குணவிசிஷ்ட அந்தர்ஹ்ருதயே அப்படின்னா நம்ம ஹிருதயம், ஹார்ட் தான் பார்க்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய லோகஸ், மையம். என்ன குணங்கள்னா 5 குணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஹிரண்ய கர்ப்பனுக்கு. ஒன்று வந்து மனோமய அயம் புருஷா. அந்த புருஷன் வந்து மனோமய, அதே ஒரு குணம். அப்படி என்ன அர்த்தம்? என்ன? அகமனே பதம் அர்த்தத்திலே சொல்லியாச்சு, அதே இங்கே சொல்லணும். இப்போது எல்லா ஜீவராசிகளுக்குள்ள மனசு, மனம் அనే பேரோட அவைலபிளாக இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன் அர்த்தம். மனோமய அயம் புருஷா. இங்கே புருஷன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப சமஷ்டி. மனஸ் 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 அந்த ரூபத்தில் இருக்கிறதுனா அது ஒரு குணம் அவருக்கு. ஸோ ஹிரண்ய கர்ப்பன் எங்கே பார்க்கலாம்? ஒரு ஜீவராசிக்குள்ளே கூட அந்த மனசுன்னு இருக்கிற இடத்துல யூ கேன் ஆப்டெயின், யூ கேன் கிரகிச்சிக்கலாம். அதனால அவருக்கு மனோமய. ரெண்டாவது வந்து பாஹ சத்ய. భా అంటే భాతి, షైనింగ్, பிரகாஷஸ்வரூபா அர்த்தம். அந்த சத்யா அనే அர்த்தம் ஆல்ரெடி அவருக்கு இருக்கு, அவர் டைட்டில் இல்லையா? முதல் டைட்டில், முதல் மந்திரம். ஓகே, அப்போ என்ன சொல்லணும்? சத்ய பிரகாஷஸ்வரூபான்னு சொல்லணும். பாதி
பானு, பா, பாரதி, புத்தி, பா, அப்படின்னா ஷைனிங் அர்த்தம், பிரகாசிக்கிறது. எப்படி? ஸ்வயம் பிரகாஷக சத்யஸ்வரூபா. ரெண்டாவது குணம். இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லணும்னா, ஏன் அப்படி பாக சத்யஹானி கொடுக்கப்பட்டதுன்னா, கரெக்டு ஆக்சுவலாக சொல்கிறது பாக அவருடைய குணம், ஷைனிங். எப்படி? அதோ எல்லாருடைய மனசு, அது புத்திக்குள்ள அறிவு అనే పేరులో, அறிவு అనేది தெரிஞ்சுக்கிறது தானே. தெரிஞ்சுக்கிறதுனால அது ஞானமாக இருக்கு. வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் தி பிரம்ம அந்த போல். இங்கே பார்த்தாவே எனக்கு எல்லாம் தெரியுது, இது இதுன்னு தெரியுது, அது ஆடு மாடு, இது மனுஷன், இது ஸ்திரீ, எல்லாம் தெரியுறது. அந்த ஞானம், ரிகக்னிஷன், 5 புலங்களுடைய இன்ஃபர்மேஷன்னு தனித்தனியாக தெரிஞ்சுக்கிறானே. இப்போ மணக்கிறது, ஸ்மெல்லு வந்தால் உடனே அதை ரிகக்னைஸ் பண்ணுறது. ஸோ அறிவு ரூபத்தில் விஜானமய கோஷத்தில், ஆனால் விஜானமய கோஷம் வி ஆர் டாக்கிங் அபவுட் அங்கே வரைக்கும் தான் சிதாபாச ரூபேண அந்த புத்தியில் பிரகாசித்து தெரிஞ்சுக்கிறதுனால, அவைலபிளாக இருக்கிறதுனால, அதனால் பாக மனசில் எப்படி பிரகாசம். ஆனால் அந்த மனசு தூங்கும்போது என்ன ஆகுது பாருங்க, அது சமஷ்டியோட எப்படி என்னமோ ஆகிப்போச்சுன்னா, இந்த வெள்ளோ சென்சஸோட ஸ்டிமுலிஸ் எதுவுமே உள்ளக்கு போகலை. டெம்பரரிலி அறிவு கட் ஆஃப், கரண்ட் கட் ஆஃப் போல் ஆயிடுதா இல்லையா? அது மூணாவது குணம் சர்வஸ்ய ஈசானஹ. இந்த விஷயங்கள் நான் அதான் முதல்ல ஆரம்பத்தில் உங்களை சொன்னது, இதெல்லாம் கொஞ்சம் அப்படி சிந்திச்சுட்டே வேலை பண்ணிகிட்டே இருந்தால் கண்ணு திறந்து கூட நிதித்தியாசனம் ஆகிடும். ஹவு டு டிரான்செண்ட் திஸ் பாடி, வேர் இட் கனெக்டட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாட்சிக்கு போகிறோம் வேறு. அங்கே போனப்போ சமஷ்டி வெஷ்டி எல்லாம் சமஸ்தம் மையேவ சகலம் ஜாதம் ஆகிடும். பட் பிஃபோர் தட் அந்த நிலையில் அப்படியே இருக்க முடியறதா? அப்பப்போ கீழே இறங்கணும்னா விவகாரம் இருக்கே. ஆனால் இறங்கினா கூட, விவகாரம் பண்ணால் கூட நான் எஃபெக்ட் ஆகாமல் மறக்காமல் இருக்கணும்னா இந்த சிந்தனை இருக்கணும். எனக்கு லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த விஷயம் படிச்சுட்டு இதே சொல்லிகிட்டு இருக்கும்போது அதிலேயே அதே ஒரு பெரிய தியானம், நிதி தியாசனமாக இருந்தது. இந்த சமஷ்டி வெஷ்டின்னு எப்படி பார்க்கணும் இனி, சரியா? அடுத்தது சர்வஸ்ய ஈசானஹ. சமஷ்டி தேவதா ரூபம். எப்பவுமே என்ன சொல்கிறோம், ஹிரண்ய கர்ப்பன் யார், இன்னொரு டெஃபினேஷனும் சமஷ்டி தேவதா ரூபம் இஸ் ஹிரண்ய கர்ப்ப. அது வெஷ்டியாக பார்க்கும்போது இங்கே சந்திரனும் இந்திரனும் இதெல்லாம் சொல்கிறோம், அஸ்வினி குமார், பட் சமஷ்டி ஆகும். அதனால் சர்வஸ்ய எல்லாத்தையுமே சர்வ தேவதா ரூபனில் இருந்து மொத்தத்தினே அந்தந்த ஃபேக்கல்ட்டியாக அதெல்லாம் ஈசானஹ கண்ட்ரோல் பண்ணுறார். இது குணம். அப்புறம் சர்வஸ்ய அதிபதி, சர்வஸ்ய பிரசாஸ்தா. ஆக்சுவலி உபனிஷத்து 3 பதங்களை உபயோகப்படுத்துறது. ஆனால் இந்த 3 பதங்களை பார்த்தா ஒரே போல் அர்த்தம் தான் ஆல்மோஸ்ட். பார்த்திங்கன்னா அதிபதி, சரியா? இப்போது கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னால் மினிஸ்டர்ஸு, சின்ன சின்ன மினிஸ்டர்ஸ் கூட கண்ட்ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ இந்த தனி இது பார்க்கும்போதோ என்ன சொல்லுவோம், கண்ணுக்கு அதிஷ்டான தேவதா சூரியனோ, வாக்குக்கு அக்னி, காதுக்கு திக் தேவதா, இப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போது அதுக்கு அது தேவதா இருக்கும்போது அதுக்கே கொஞ்சம் பவர் இருக்குல்ல. இப்போது உபமந்திரிகளுக்கு கூட
டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கு. ஆனால் அதிபதி யார்? சிங்கிள் பாஸ் இஸ் அது சொல்கிறதுக்காக. அதனால் இவர் திரும்பி யாருக்கும் சபார்டினேட்டுன்னு நினச்சிக்காது. ஓகே, பிரம்மனுக்கு சபார்டினேட் அது வேறு விஷயம். இவர் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் இரண்ய கர்ப்பான்னா ஆல் த தேவதாஸ். அதனால் அதிபதி சர்வதேவஸ்ய ஈசானஹ. எப்படி? அதிபதியாக இருந்து ஈசானஹ. அப்புறம் அப்படி இருந்து பிரசாஸ்தான்னா கூட சாசிக்கிறார், பிரகர்ஷனேன்னு சாசிக்கிறார். ஈசானஹன்னு கவனிக்கிறார், எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, பார்க்கிறார். அது கூட ஆக்சுவலாக ஈஷா கண்ட்ரோலர்னு அர்த்தம். சாஸ்தான்னா கூட சாசிக்கிறதுனா கூட கண்ட்ரோலர் தான். அதனால த சட்டில் டிஃபரன்ஸு ஏதோ இருக்கும். சங்கரர் கொஞ்சம் ஏதோ பேசுவார். we need not to go to that detailed now. இவ்வளோ தான் 3 அர்த்தங்கள். இப்படி 3 பதங்களும் ஒரே மாதிரி தான், ஆனால் அழகாக இருக்குது பார்த்துக்க. ஒரு பதம் ஈசானஹா அதிபதி, அதனால பிரசாஸ்தா. இப்படி எடுத்துக்கணும். அதிபதியாக இருந்து நல்ல விதமாக சாசனம் பண்ணுறாரு. அப்படின்னா ரூல்ஸ்ன்னு டிக்டேட் பண்ணுறாரு, எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறாரு. அப்படி எடுத்துக்கணும் 3. புரியுறதா? அந்த சட்டில் டிஃபரன்ஸு. ஆனால் பண்ணுறது ஒருத்தர் தான். சரி, இதுக்கு சங்கரர் சொல்கிறது ஜஸ்ட் சூச்சனை பண்ணுறேன், பெருசாக இல்லை. சட்டில் அப்சர்வேஷன் என்னன்னா, உபாதிகள் அநேகம் இருக்குல்ல, அநேக உபாதிகள். ஒரு உபாதி. இப்போது இந்த சரீரத்திலேயே காது ஒரு உபாதி. ஆனால் காது உபாதி இல்லாமல் கூட நான் இருப்பேன். காது கேட்காம போயிடுச்சு, கண்ணு தெரியல, ஸோ வாட், அந்த உபாதி. ஸோ அநேக உபாதிಗಳನ್ನು இப்படியெல்லாம் அவர் பார்க்கறதுனால மொத்தம் சேர்த்து அவர் ஈசான. அப்புறம் ஒரு உபாதிக்கு தனியாக பல விசேஷணங்கள் இருக்குது. அதுக்கு ஒரு உபாதிக்கு ஒரு இடத்துலையே விசேஷணம் வேறு இருக்கு. பார்வை சக்தி எல்லாருக்கும் ஒரு மாதிரி இல்லையே. எனக்கு லெஃப்ட் ரைட் ஐக்கே பார்வை டிஃபரன்ஸு. ஆமாம், எல்லாம் காது விசேஷணங்கள் இருக்குது அந்த விதமாக. அப்புறம் இவர் இன்னொருத்தர் யாருக்கு சபார்டினேட் இல்லை, அதனால் இப்படின்னு சட்டிலாக சொன்னோம். ஸோ சர்வவியாபியாக இருந்தால் கூட நம்முடைய ஹிருதயத்தில் தான் உபாசனை பண்ணோம். சர்வவியாபியாக இருந்தால் பெருசாக இருக்கும் இல்லையா? அது கரெக்டு தான். ஆனால் உபாசனை பண்ண வேண்டிய, தியானிக்க வேண்டியது என்ன ஹிருதயத்தில். அப்போ நேச்சுரல்லி நம்ம ஹிருதயத்தில் உபாசனை செய்யணும். அதனால அதோட சைஸு குறையும். எப்படின்னு சொன்னால், ரொம்ப சின்ன அவனா ஹிரண்ய கர்ப்பனா எவ்வளோ சின்னன்னு சொன்னால், எல்லா உபனிஷத்துகள் அங்குஷ்ட மாத்திரமனே அது ஆரம்பித்து அந்த அங்குஷ்ட மாத்திரம் அப்புறம் பிரம்மனுக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே டிரான்சென்ட் பண்ணும். பட் அங்குஷ்ட மாத்திரமன் இங்கே ஒரு சின்ன அரிசி கிரெயின் போல், அது 2 பேர் கொடுக்கப்பட்டது இங்கே. ஓகே, என்னன்னா விரீஹி. விரீஹின்னா இந்த ரைஸ் கிரெயின். விரீஹி விரீஹி அயவஹ விரீஹி வா. அక్కడ வான்னு எடுத்துக்கணும். ஆர் அனர்த்தம் வா. அயவஹ யவஹ வாவோட ஆ இல்லை. யவஹான்னா பார்லி. பார்லி அண்ட் ரைஸ் கிரெயின் 2 ஒரே மாதிரி ஒரு ஷேப்பு. கொஞ்சம் இது இவ்வளோ பெருசு இருக்கும், நடுவில் ஒரு கோடு மாதிரி அந்த அளவுக்கு அப்படின்னு அர்த்தம். அதை அவ்வளோதான், கரெக்டாக அரிசி பேடி சைஸ், சின்னதப்பா.
இப்போது கொசு எறும்பு இந்த ஜீவராசிகளுக்கு மாதிரி அதுக்குள்ளே போய் நானுன்னு ஏதோ என்னோடய பிரெயின் சைஸ் இவ்வளோ இருக்கேன். அப்போ யானையோட தலை இவ்வளோ பெருசு இருக்கு இல்லையா? அந்த ப்ளூ வேலுக்கு எவ்வளோ இருக்குமோ தலை, பிரெயின் பெருசு. அது கண்ணுக்கே தெரியாமல் இருக்கு. அதுக்கு தலை இருக்குது, அதுக்கு உள்ள. அப்போது அதே புரிஞ்சு சூக்ஷ்மாதி சூக்ஷ்மத்திலையும் வியக்தமாகிறது, ஸ்தூலாதி ஸ்தூலத்திலையும் ஜீவராசிகள் வியக்தமாகிறதுனால அப்படி எடுத்துக்கணும். மொத்தத்தில் லிமிட்டடாக இந்த சரீரத்துக்குள்ளே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அடுத்தது இந்த ஒரு மந்திரம் தான் முடிஞ்சு போச்சு. 7வது பிராமணம். இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடாக தைத்திரிய உபனிஷத்தில் வாக்பதிஷ்சக்ஷுஸ்பதி ஸ்ரோத்ரபதிர் விஜானபதி இப்படின்னு சொல்லி அங்கே உபாசனா விஷயம். விஜானபதி ரெண்டு சேம் உபாசனாஸ் தான். இங்கே தனித்தனியாக வாக்பதி, சக்ஷுஸ்பதி, ஸ்ரோத்ரபதி, விஜானபதி. அதுதான் நான் இப்போ சொன்னேன். விவிதமான உபாதிகள் இருக்கு, விசேஷமாக இருக்கு. அப்புறம் ஏஷோந்தர்ஹய ஆகாஷ ஆத்மா தைத்திரன்லோ அதே அந்தர்ஹய வார்த்தை இங்கேயும் வந்துச்சு. ஸோ சிமிலாரிட்டிக்காக சொல்கிறேன். அடுத்தது 7வது பிராமணம். வித்யுத் பிரம்மா இதி ஆஹுஹு விதானாத் வித்யுத் வித்யத்யேனம் பாப்மனோ ய ஏவம் வேத வித்யுத் பிரம்மேதி வித்யுத் ஏவ பிரம்மா. எல்லாமே ஒரு மந்திரம். அதில் கூட இன்னும் சிறுசாக குட்டியாக இருக்கு. எப்படின்னா மின்னல் போல். மின்னல் வந்துச்சு போச்சு. மந்திரம் இப்போ தான் ஆரம்பித்தோம், முடிச்சாச்சு. விவரணம் கூட அப்படி தான், 2 நிமிஷத்தில் முடியும். ஏன் மின்னல் போல். இங்கே என்ன சொல்கிறாருன்னா வித்யுத் பிராமணம் இதுக்கு பேர். இரண்யகர்ப்பன் அந்த மின்னல் நினச்சி பாவிச்சுக்கணும். வித்யுத் பிரம்ம உபாசனா, லைட்டனிங். அப்படி போகும் இல்லை, ரொம்ப நேரமாக இருக்கும். வச்சு கேனோபனிஷத்தில் இதே போல் அங்கே வந்துச்சு. எப்படின்னா அந்த யக்ஷ ஒரு மின்னல் போல் இந்த தேவதைகள் எல்லாருடைய அகங்காரம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்தது. அப்புறம் யக்ஷ இல்லை, அது அம்பாள் உமானி. அப்புறம் யக்ஷன்னா ட்ரிக்கு ஏதோ டக்குன்னு ஒரு மின்னல் போல் ஏதோ வந்துச்சு. பேசி டக்குன்னு மின்னல் போல் காணாமல் போடுது அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே அந்த யக்ஷனுக்கு இந்த மின்னல் உதாரணம். ஆனால் இங்கே இதில் ஒரு விஷயம் இருக்குது, அர்த்தம் கொடுக்கறது. உபனிஷத்தே டெஃபினேஷன் கொடுக்கறது. வித்யுத் மீன்ஸ் வாட். சரியா? நம்ம எலக்ட்ரிசிட்டி பேர் ஒரிஜினல் சம்ஸ்கிருதம் பேர் வித்யுத். மின்சாரம் அது சரி உங்கள் பாஷையில். வித்யுஷ்சக்தி, எலக்ட்ரிசிட்டி. ஓகே. வித்யுத் அன்னு சொன்னால் எது நாசனம் பண்ணுறதோ அதான் அர்த்தம் வரும். டெரிவேஷன் சொல்லணும். என்ன நாசனம் பண்ணணும்? எது இருட்டுன்னு நாசனம் பண்ணுமோ, இருட்டுன்னு நீக்குமோ. இப்போ மின்னல் வந்ததுக்கப்புறம் மொத்தம் தெரியும். அந்த ஒரு செகண்டுக்கு நீங்கள் மாடியில் இருந்து பார்த்தாங்கன்னா ஊர் மொத்தம் தெரியும். இருட்டு அந்த சனத்தை போயிடுச்சு. இதோடைய ரூட்டு என்னென்ன வெர்பு? தியோ ப்ளஸ் யதி. அதனால தியூ அப்படின்னாவே தியோதனாத் இதுன்னு சொல்லணும், இல்லை வெளிச்சம். தியோ டிவைஓ ப்ளஸ் யதி சேர்ந்து வித்யயதி. வித்யயதி இது வித்யுத். இங்கே
విద్య వేరే విద్య ఇருக்கு. విద్ అనేది ఇంక இடத்துல ఇది ఖండయతి. ఖండయతి మీన్స్ విచ్ కట్స్ అండ్ డిస్ట్రాయ్స్. అది అర్థం ఇంక. విద్యయతి మీన్స్ நீக்கும் நாசனம் பண்ணும் கண்டனம் பண்ணுமோ அது வித்யுத். சிம்பிள் டெஃபினேஷன் என்ன கொடுத்தா, டார்க்னஸ்ன்னு மின்னல் வர்றதுனால இருட்டு போயிடுது. நமக்கு லைட் அப்படியே வந்ததுனால டார்க்னஸ் போகிறதுனால அது வித்யுத். அதனால ஸோ மின்னல் எப்படி இருட்டுன்னு நாசனம் பண்ணுறனோ வித்யதி, அந்த விதானாத் உபனிஷத்து கொடுத்த வார்த்தை அங்கே விதானாத்னு கூட இருக்கு. அதனால அது வித்யுத். பலம் இது இப்படி நான் சொல்லிட்டு உபாசனை பண்ணால் என்ன பலம் கிடைக்கும்னா, அதே தான். என்ன நாசனம்னு சொன்னாவே என்ன நாசனம் பண்ணோம்? முதல்ல பாப்பம் நாசனம் பண்ணோம், அதுக்கப்புறம் அஜ்ஞானம் நாசனமாகும். ஆனால் அஜ்ஞானம் நாசனமாகணும்னா ஞானம் வரணும். மின்னல் இதெல்லாம் உபாசனை பத்தாது. அந்த ஞானம் வரத்துக்கு நீ ரெடியாக இருக்கணுமே, அதுக்கு ப்ரிப்பரேஷன். பலம் பாபம் நாசயத்தே வித்யேதி ஏன பாப்மானம். அங்கே இருக்கு உபனிஷத்தில். வித்யதி ஏன எதனால பாபம் நீக்கப்படுறதோ. ஏன் அது ஹிரண்ய கர்ப்பா, நீ இவ்வளோ வெளிச்சமாக இவ்வளோ காந்தே இருக்கு, நீ பாபரஹிதன, அதனால் உனக்கு ரகசிய நாமம் இப்படி கொடுக்கப்பட்டது. அதனால் என்ன சரீரத்தில் கண்ணில் இருக்கிற அதே சூரியனும் அதே ஹிரண்ய கர்ப்பா, இங்கே ஒரு ரகசிய நாமம் கொடுக்கப்பட்டது அகம். ஸோ பாப்பம் நீக்கப்படும். அப்படி உபாசன பலம் எல்லாம் தான். சித்தசுத்தி தான். ப்ளஸ் ஏகாகிரதை ரெண்டு வரும். சரி, ஸோ இதுக்கப்புறம் இதோட முடிஞ்சது. அதனால் ஆப்ஸ்டகிள்ஸ்ன்னு சொல்லியிருக்க இல்லையா மோட்ச சாதனைக்கு, மோட்ச பிரதிபந்த ரூப பாபானி நிவாரயதி. குரு கிடைக்கல, குரு கிடைச்சார், அவர் சத்தியம் தவிர வேறு என்னமோ பேசுகிறார். சாஸ்திரமும் கிடைக்கல, ஏதோ ஒரு குரு இருக்கார். ஸோ குரு கிடைக்கணும், தத்துவபோதை செய்கிற சாஸ்திர போதை செய்கிற வேணும். அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆனால் சிரவணம் பண்ணுற பாக்கியம் எனக்கு வரணும். இத்தனை நடந்த எல்லாம் சரியான ரைட் பாத்தில் இருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்தது 8வது பிராமணம். அது கூட ஒரே மந்திரம். வாச்சம் தேனும் உபாசீத தஸ்யாஹ சத்வாரஹ ஸ்தனாஹ ஸ்வாஹாகாரஹ வஷட்காரஹ ஹந்தகாரஹ ஸ்வதாகாரஹ தஸ்யை த்வௌ ஸ்தனௌ தேவாஹ உபஜீவந்தே ஸ்வாஹாகாரம் ச வஷட்காரம் ச ஹந்தகாரம் மனுஷ்யாஹ ஸ்வதாகாரம் பிதரஹ தஸ்யாஹ பிராண ரிஷபஹ மனோவத்ஸஹ. வெரி பியூட்டிஃபுல் ஒரு இமேஜினரி பிக்சர் கொடுக்கறது உபனிஷத்து. கரெக்ட் ஒன்லி, பட் அந்த பிக்சரைசேஷன். இந்த பிராமணம் ஒரே மந்திரம். வாக்தேனு பிராமணம், வாக்தேனு பிராமணம். வாக் பிராமணம்னு கூட சில பேர் சொல்லுவான். இங்கே தேனு அన్న காமதேனு. எல்லா பசுமாடுன்னு தேனு అని சொல்ல முடியாது. என்ன தோக்ததி இது தேனு. எது பால் கொடுக்கறதோ அதுதான் தேனு అని சொல்லலாம். தேனு துக்தம் ததாதி இது தேனு.
பால் கொடுக்காம கூட பசுமாடு இருக்கும் இல்லையா, ஒரு அப்படி இல்லை. காமதேனு அதுக்கு தான் சொல்கிறது இங்கே. வேதத்தினி காமதேனுவா கம்பேர் பண்ணி உபனிஷத்தை இங்கே பேசுறது. காமதேனு ஏ காமம் தோக்தயதி இது காமதேனு. நீ என்ன நினச்சான்னு அது கொடுக்குமா இல்லையா? வேதனில் எல்லாம் இருக்கு. என்ன வேணும் உனக்கு? எல்லாம் இருக்கு. எல்லாருக்கும் வேண்டியது இருக்கு, எல்லாமே இருக்கு சொன்னோம். அதனால வேதம் காமதேனு போல். வேதம் அல்டிமேட்லி என்னது? சப்த ரூபத்தில் இருக்கு. கரெக்டாக? வேதம் சப்த ரூபத்தில் இருந்தனால அதுக்கு வாக்தேனுன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாம் கொடுக்கறது கேட்டதில்ல. ஆனால் என்ன ரூபத்தில் இருக்குது? வாக் ரூபத்தில் இருக்கு, சப்த ரூபத்தில் தான் இருக்கு வேதம். புஸ்தக ரூபம்னு சொல்ல விடாது, சப்த ரூபத்தில் வாக் ரூபத்தில் இருக்கு. அதனால தான் அதேன்னு வேதத்தினை வாக்தேனு அனி கூப்பிடப்படுறது. சரி, எப்போ ஒரு பால் கொடுக்குற மாடுன்னு பார்த்தா நமக்கு முதல் என்ன? அதோடைய அட்டர், அதோடைய பால் கொடுக்குற அந்த ஸ்தனங்கள் தான் நம்ம பார்ப்போம். நல்ல மாடு பெருசாக இருந்தால் 4 நிப்பிள்ஸ் இருக்கும் இல்லை? 4 நிப்பிள்ஸ், முளை காம்பு 4 நிப்பிள்ஸ். அதுதான் கம்பேர் பண்ணி சொல்கிறது. 4 வேதங்கள்னு எடுத்துக்கோங்க. ஆனால் இங்கே அப்படி எடுத்துக்கல. உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா, வாக்தேனுனால அதுக்கு 4 காம்புகள் இருக்கிறதுனால நிப்பிள்ஸு ஒன்றுலேருந்து பால் கறக்க அது யாருக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டு நம்ம யக்ஞம் யாகம் ஹோமம் பண்ணும்போது சொல்கிற ஸ்வாஹாகாரம் అనేది சொல்லும்போது தேவதைக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு ஸ்வாஹா అని சொல்கிறோமா? அப்போ ஒரு நிப்பிள் பிடிச்சிட்டு காம்பு பால் இது பண்ணும்போது, மில்க் பண்ணும்போது அது ஸ்வாஹாகாரம். அப்படின்னா தேவதைக்கு ஆகாரம் வருது அப்படின்னு அர்த்தம். என்ன மந்திரம்? அந்த தேவதைக்கு என்ன மந்திரம் சொல்லணுமோ அது எங்கே? வேதனில் இருக்கு. அப்போ வேதனில் இருக்கிற அந்த காம்பு, அந்த நிப்பிலிருந்து அந்த மந்திரங்களை சொல்லி கடைசியில் ஸ்வாஹாகாரம் சொன்னால் அது தேவதைகளுக்கு செல்றது போகிறது. ரெண்டாவது அப்படியே இன்னொரு சில மந்திரங்கள் இருக்குது, அது சொல்லி வஷட்காரஹ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூவத் பவ்ய பவத் பிரபு. வஷட்காரஹ இது கூட இன்னொரு வகையான தேவதைகளுக்கு தான் ஆகாரம் கொடுக்கறதுக்காக சொல்கிற மந்திரம். எங்கே? வேதம்லேருந்து எடுக்கிறோம். வேதமனே காமதேனுலேருந்து மில்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் மூணாவது ஹந்தகாரஹ. இது யாருக்கு ஆகாரம்? என்ன? மனிதர்களுக்கு. ஆமாம். அதனால தான் மனிதர்களுக்கு ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபேமிலின்னா சாப்பிடும்போது உட்கார்ந்து கேட்டால் அவங்க ஏதோ குடுன்னு கேட்குறத விட ஏதோ தனிப்பட்ட விதமாக கேட்பாங்க. கேட்டால் இவன் வந்து ஹந்த அப்படின்னா எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா? அது மந்திரமாக இருக்கு. ஹந்தகாரக இந்த அன்னு சொல்கிறோம் இல்லையா? ஹந்த அப்படி ஆகட்டும். வேறு இடத்துல கூட இந்த ஒரு ஆமோதம் தெரிவிக்கிறது ஹந்த அப்படின்னு. ஸோ ஹந்தகாரக அப்படின்னு மனுஷர்களுக்கு கொடுக்கும்போது அப்படி சொல்லி கொடுக்கணுமா பொதுவாகவே. அதனால் பிராமணர்கள் உட்கார்ந்து சாப்பிடும்போது பல நியமங்கள் இருக்கும். அவங்களுக்கு வட்டிக்கிற விதானம் வேறு, அவங்களுக்கு எல்லாருக்கும் கையில் ஜலம் போடணும், அப்படி அவங்க பண்ணணும், எல்லாம் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து மந்திரம் சொல்லி அப்படி தான் முடிச்சதுக்கப்புறம் ஏதோ பண்ணுவாங்க, அதே இருக்குது. அந்த மாதிரி நடுவில் ஏதாவது இப்படி கேட்கணும்னு அப்படின்னு அப்புறம் ரொம்ப தூக்கி
கிட்ட தொட்டி போடக்கூடாது. ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஹைட்டில் வந்து அப்படி போடணும். இந்த காலத்தில் அது இன்டீசெண்டாக இருக்கும். அது என்ன மேலே விடுது. நெய்யெண்ணெய் இன்னும் கூட நல்ல மேலே தூக்கி போடணுமா? ஏன்னா அவர் வந்து வைஸ்வானர் அக்னி போல் பிராமணன் வந்து வேதம் உள்ளே வச்சிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ பசிக்கும், என்ன படித்து அதனால் நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது வேறு. ஹந்தகார. அப்புறம் 4வது ஸ்வதாகார, பித்ருகளுக்கு. ஸ்வதா అనేది எப்பவுமே பித்ரு காரியங்கள் செய்யும்போது, அபகர்மம் செய்யும்போது அங்கெல்லாம் ஸ்வதான்னு சொல்கிறது. சரி, இவங்க இந்த மாதிரி 4 காம்புகள் 4 பேருக்கு ஆகாரம் மில்க் பண்ணி கொடுக்கறதுனால இது உபனிஷத்து அந்த வேதத்துக்கே இப்படி நினச்சி சொல்லி பாவிச்சு அப்படின்னா 4 ஆயிடுச்சு. சரி, பசுமாடு இருந்த பத்துமா போதுமா? என்ன அது கூட காலமாடு இருக்கணும் இல்லையா? அது திரும்பி இப்போது இன்னொன்று என்ன தெரியுமா? பசுமாடு பால் கொடுக்கணுமன்னா அது ஆக்சுவலாக கன்றுக்குட்டிக்காக தான் கொடுக்கும். கன்றுக்குட்டிக்காக தான். கன்றுக்குட்டின்னு பார்த்தாவே பால் என்னது சுரக்குமா. அதுக்கு அவ்வளோ இது. ஆனால் அப்புறம் பார்ப்போம் ஒரு கஷ்டமாக இருக்கிற காட்சி. அந்த கன்றுக்குட்டி சத்தி போயிடுச்சுன்னா அதில் உடம்பு ஸ்கின் எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு அதில் எல்லாம் இந்த கிராஸ் எல்லாம் வச்சு தானே அந்த கன்றுக்குட்டி போல ஒரு ஷேப் பண்ணி அந்த பால் இருக்கிறவனை வந்து அது இங்கே தோல் வச்சுக்கிட்டு கொண்டு வருவான். நான் சின்ன வயசில் எத்தனை பார்த்தேன். கொண்டு வந்து அதை அங்கே நிற்க வைப்பான். அப்படியே ஏதோ ஒரு கம்பத்துக்கிட்டு அது பார்த்து இந்த பசுமாடு கன்றுக்குட்டிக்காகன்னு சொல்லி பால் சுரக்குமா. அதுக்கு அந்த அன்பு, அந்த ஸ்டிமுலேஷன் வருது. ஆனால் இது உயிரில்லாததான்னு தெரியலமா? அது பார்த்தீங்களா? அந்த அன்பு நேச்சராக கொஞ்சம் அது என்ன பண்ணணும் அது பண்ணுறது. பை சீயிங் ஹர் பேபி த மில்க் வில் கம் ஆட்டோமேட்டிக்கல்லி. இல்லைன்னா பால் கறக்காது, பால் கொடுக்காது. அதனால தான் அந்த கன்றுக்குட்டி இருக்கிற அது கொஞ்சம் பெருசாகி எல்லாம் ஆகிற வரைக்கும் தான் இவன் நிறைய பால் எடுத்து விற்றுட்டு திரும்பியும் கன்றுக்குட்டி இன்னொன்று வரணும், வேறு இன்னொன்று வரணும். அப்படி தான் இவன் வியாபாரம் நடக்கிறது. நடுவில் ஏதாவது இப்படி ஆச்சுன்னா அந்த காலத்தில் வீட்டுக்கு பசுமாடுன்னு கொண்டு வந்து பால் கறக்கணும் நம்ம முன்னாடி. அப்போது அவனுக்கு கொண்டு வர முடியாதனாலையோ இல்லை அது சத்தி போச்சோ ஏதோ காரணத்தினால இப்படி ஒன்று டம்மி ஒன்று தூக்கிட்டு வந்து வச்சுடுவான். நான் நிறையா பார்த்தேன். அவன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதுக்கு தெரியல, அம்மாவுக்கு தெரியல. ஆனால் அம்மாவுக்கு இதுக்கு பால் கொடுக்கணும்னு தெரிகிறது. இது பொய்யானது, இது உயிரில்லானதுன்னதே தெரியல. பார்த்தீங்களா? அறிவு எந்த அளவுக்கு மட்டும் பிரகிருதி வேலை பண்ணும். அதனால் இப்போ இங்கே இன்னொரு கன்றுக்குட்டி வரணும்னா காலமாடு புல் வேணும் இல்லையா? வாட் இஸ் த புல் ஹியர்? உபனிஷத்து சொல்றதை பிராணஹ. பிராணம் இருந்தாதான் பசிக்கும். அப்போதான் இந்த பசனேதே வரணுமே. முதல்ல ஒருத்தனுக்கு வரணும்னு உள்ள பிராணங்கள் ஒழுங்காக ஒர்க் பண்ணணும். அப்போ பிராணமனே காலமாடுனால பசி అనేది வந்தால் அப்போது அந்த பசுமாடு ஆகாரம் கொடுக்கும். ஆனால் இப்போ இது குடிக்கிறது யாருக்காக கொடுக்கணும்? பிராணா வந்து காலமாடு, அப்புறம் வந்து ஆகாரம் எல்லாம் பால் பசுமாடு கொடுக்கறது என்ன யாருக்காகன்னா மனசனே கண்ணுக்குட்டிக்கு. மனஹ வத்சஹ, மனஹ வத்சஹ, எல்லாம் மனசுக்காக தானே. அப்போது சரி, இது இப்படியெல்லாம் கம்பேர் பண்ண சொல்லி ஆக்சுவலாக இதில் வந்து பிராணஹானி சொன்னது அப்படின்னு சொன்னால் நமக்கு வாக் சக்தி பிராணத்து மேலே ஆதாரப்பட்டிருக்கேன். சாந்தோக்கு வருஷத்தில் பார்த்தோம், 10 நாள் சாப்பிடாது அப்படின்னு டெஸ்ட் வச்சார்.
அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சாமவேதம் இதை படிக்க சொன்னார். என்ன சாந்தோக்கியம் சாமவேதத்தை சேர்ந்தது. நார்மல் வேதம்னா ஓகே, எதுவும் மேனேஜ் பண்ணிக்கலாம். சாமவேதம் அவனுக்கு ஒன்றும் 10 நாள் சாப்பிடல. என்ன என்ன கேட்குறீங்க குரு? அவன் ஓகே போ சாப்பிட்டுட்டு வா. சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் படித்தான். இப்போ தெரியுறதா பிராணவன் இது ஆகாரம் மேல் ஆதாரப்பட்டு இருக்கு, பிராணசக்தி இல்லைன்னா வாக்கு வரல. 3 பார்த்தீங்களா? ஆகாரம் மேலே பிராணம் ஆதாரப்பட்டு இருக்கு, பிராணம் மேலே ஆகாரம் ஆதாரப்பட்டு 2 இன்டர்டிபெண்ட் தான். ஆனால் பேசிக்கில் பார்த்தா ஆகாரம் இருந்தால் தான் பிராணங்கள் தெம்பாயிரும், பிராணங்கள் இருந்தால் இந்திரியங்கள் வேலை பண்ணும். அதில் முக்கியங்க வாக்கு. அதனால தான் பிராணம் போகிறவனுக்கு வாக்கு எங்கே வரும்? பேச்சு. பிராணம் போயிட்டு இருக்கு, பேச முடியாது இல்லையா? அதனால இங்கே மனசு வத்ச. அப்போது பால் கண்ணுக்குட்டிக்காக தானே கொடுக்கும்னு சொன்னோம். அதனால மனசு இதெல்லாத்தையும் கடைசியில் யார் என்ஜாய் பண்ணுறது? மனசு. சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, நிம்மதி இருக்கு. அதனால தான் அந்த தியான ஸ்லோகத்தில், கீதா தியான ஸ்லோகம், ಪಾರ್ಥೋವತ್ಸ ಸುಧೀರ್ಭೋಕ್ತ. ಉಪನಿಷತ್ತುಗಳನ್ನೇ ಸರ್ವೋಪನಿಷದೋ ಗಾವಹ ದೋಗ್ಧ ಗೋಪಾಲನನ್. பால் கறக்கிட்டார் உபனிஷத்துக்களை மாடுகள். எதுக்காக கறக்கிட்டார்? யாருக்காகன்னா இதோ பார்த்தானே இந்த கண்ணுக்குட்டி குடிச்சுக்கோப்பார். பார்த்தோவத்ச இவன் நல்ல சுதீர் போக்தா, நல்லா சாப்பிட தெரிஞ்சவன். கேக் போக்தா சுதி. அப்படின்னா ஏன் மனசுன்னு பற்றி சொன்னவன்னா என்ஜாய்மெண்ட்டுன்னு இல்லை. இங்கே பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்போ வேத உச்சாரணம் பண்ணணும். அப்படின்னா யார் அந்த டிசைரை கொடுக்குறா? உள்ளிருந்து ஸ்டிமுலேட் டு த மைண்டு. மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணாதான் மைண்டில் அந்த ஆசை இருக்கணும். நான் வேத மந்திரம் சொல்லணும் இல்லையா? இப்போ கடைசியில் நான் ஆகுதி பண்ணணுமா, யக்னம் மந்திரம் பண்ணணுமா, அது பண்ணணுமா, இதெல்லாம் எனக்கு மைண்டில் அந்த வேதங்கள் சொல்லியிருக்கு, மந்திரம் இருக்குன்னு வேதங்கள்னு சொல்லணும். அப்படியே இந்த ஸ்டிமுலேஷன் ஒரு டிசைர் வரணும் இல்லையா? எங்கே வருது? மனசில் தானே வருது. அதனால தான் மனசு வத்சான்னு சொன்னது எங்கே, சரியா? அதனால தான் மனிதனுக்கு மனசுக்குள்ள தேவதைகளுக்கு நானும் ஆகுதியில் கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும். அப்போ பித்ரு தேவதைகளுக்கு ஃபீட் பண்ணணும், மனிதர்களுக்கு கூட அன்னதானம் பண்ணணும். ஆனால் இவனுக்கு பண்ணி எனக்கு கர்மக்கு பலம் வரணும், நல்ல பலம் வரணும்னு ஆசை இருந்தால் தான் இவன் பண்ணுவான். அந்த ஆசை எங்கே வருது? என்ன மனசில் வரும். அதனால தான் உபனிஷத்தை விட கரெக்டாக அப்படி சொல்லுது பாருங்க. அப்போ வேத மந்திரங்களும் படிப்பான், ஸ்ரத்தையோடு செய்வான், பண்ண வைப்பான். இப்படி இந்த 8வது பிராமணம் வாக்தேனு ரூபேண ஹிரண்ய கர்ப்ப உபாசனம் கர்த்தவ்யம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது உபனிஷத்தை. ஓகே, இன்னொரு பிராமணம் தான் ஹிரண்ய கர்ப்பனை பற்றி இருக்கு. பட் டைம் ஆயிடுச்சு, அடுத்த வாரம் பார்ப்போம். இவ்வளோ பசி பிராணம் அதெல்லாம் சொன்னதுனால பால் ஆகாரம். அடுத்த பிராமணம் வைஸ்வானர பிராமணம், 9வது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.